கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். ஒரு அருமையான பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடி தேவனை துதிப்போம். இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா, இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை தூரம் பாடுகள் நாதா, என்னால் முடியவில்லை முடியவில்லை தேவா, பலன் தந்து தாங்க வேண்டும் நாதா, என்னால் முடியவில்லை முடியவில்லை தேவா, பலன் தந்து தாங்க வேண்டும் நாதா. நாதா இயேசு தேவா, நாதா இயேசு தேவா, இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை தூரம் பாடுகள் நாதா. கரடான மேடுகள் கடுங்கள்ளம் காக்குகள், கரடான மேடுகள் கடும் பள்ளத்தாக்குகள், புரண்டு புரண்டு என்னை விழுந்திடச் செய்யுதே, உருண்டு புரண்டு என்னை விழுந்திடச் செய்யுதே, விடாது மனமுடைந்து நடந்திடும் என்னையும், விடாது மனமுடைந்து நடந்திடும் என்னையும், வழுவாமல் வழி நடத்தி செல்லணுமன் தேவனே, வழுவாமல் வழி நடத்தி செல்லணுமன் தேவனே. நாதா இயேசு தேவா, நாதா இயேசு தேவா, இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா, இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா, என்னால் முடியவில்லை முடியவில்லை தேவா, பலன் தந்து தாங்க வேண்டும் நாதா, என்னால் முடியவில்லை முடியவில்லை தேவா, பலன் தந்து தாங்க வேண்டும் நாதா. நாதா இயேசு தேவா, நாதா இயேசு தேவா, இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா. ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையின் பயணம், எங்கள் வாழ்க்கையின் பயணம் எவ்வளவு தூரம், அதில் எத்தனை பாடுகள், அந்த பாடுகள் நடுவிலையும் எங்கள் தேவன் எங்களை அருமையாக கரம் பிடித்து வழிநடத்துகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு வாசிக்கும்படியாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூரச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரச்செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்து போஜனம் பண்ணு என்றான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எலியாவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வேத வசனம். எலியா முந்தின அதிகாரத்தில் நீங்கள் 17லிருந்து படித்து பார்ப்பீர்கள் என்றால், எலியா என்கிற தீர்க்கதரிசி தேவனுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாக நின்று
ஜனங்கள் மத்தியிலே மிகுந்த வல்லமையோடு கூட சாட்சியாக எழும்பி நின்ற ஒரு மனுஷன். ஆனால் அந்த எலியாவினுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சோர்வு வந்தது. அந்த சோர்வு ஏன் வருகிறது என்றால், எலியா தேசத்தில், நான் சொல்லாமல் தேசத்தில் பனியாகிலும் மழையாகிலும் பெய்யாது என்று சொல்லி தேசத்தில் ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக அவன் தேசத்தில் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறான். அவன் சொன்னது போல 6 மாதம் 3 வருடம் 6 மாதம் தேசத்தில் மழையும் பனியும் பெய்யவில்லை. அதனால் தேசத்தில் பஞ்சம் ஏற்பட்டது. எல்லா ஜனங்களும் ராஜாவினிடத்தில் சொன்னாங்க, எலியா தான் இப்படி சொல்லியிருக்கிறான் என்று சொன்னபோது ராஜாவினுடைய கோபம் எலியாவின் மேல் எழும்பியது. மாத்திரமல்ல, அன்றைக்கு ஜனங்கள் 2 நினைவுகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு கூட்டம் தேவனையும் ஒரு கூட்டம் பாகாலையும் சேவித்தார்கள். ஜனங்கள் தேவனையும் சேவிப்பதிலும் பாகாலை சேவிப்பதிலும் ஆர்வமாக இருந்தார்கள். ஒரே தெய்வத்தை ஆராதிக்காமல், ஒரே மெய் தெய்வமாகிய இயேசுவை பின்பற்றாமல் 2 நினைவுகளால் குழம்பி போயிருந்த அன்றைக்கு ஜனங்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே மக்களை எலியா கடிந்து கொண்டார். பாகால் என்கிற தீர்க்கதரிசி, பாகால் என்கிற கடவுளை அவர்கள் ஜனங்கள் சேவித்து வந்தார்கள். பாகாலுக்கு நிறைய தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். எலியா என்ன செய்தார் என்றால், அந்த பாகாலின் தீர்க்கதரிசிகளை எல்லாம் தோற்கடிக்க செய்து கர்த்தரே மெய்யான தெய்வம் என்பதை நிரூபித்தார். இதனாலே அன்றைக்கு இருந்த ஆகாப் என்கிற ராஜாவினுடைய மனைவி எசபேல் அன்றைக்கு எலியாவை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு அவனுக்கு விரோதமாக ஒரு சதியான காரியத்தை செய்தாள். அப்பொழுது எலியா மிகவும் சோர்ந்து போய் ஒரு சூரச்செடியின் தணலில் உட்கார்ந்து வேதனையோடு சொல்லுகிற வசனம்தான் நான் வாசித்து கேட்ட வேத பகுதி. நம்முடைய வாழ்க்கையில் இப்படித்தான். சில நேரங்களில் நல்ல வெற்றி, நல்ல ஜெயம், எல்லா காரியத்தை எதிர்த்து நின்று 10 பேர் நிற்க வேண்டிய இடத்துல ஒரு ஆளாக நின்று காரியங்களையெல்லாம் செய்து பெரிய வெற்றிகளையெல்லாம் வாங்கின நாம சின்ன காரியங்களில் சோர்ந்து போய் போதும் ஆண்டவரே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்கிற ஒரு நிலைக்கு சில நேரம் தள்ளப்படுகிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நீங்கள் சோர்ந்து போகிறீங்களா? பெரிய காரியங்களில் சாதித்த உங்களால் சின்ன காரியங்களை எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு இன்றைக்கி உள்ளத்துக்குள் சோர்வு நம்மளை மிகவும் பலவீனப்படுத்துகிறதா? அந்த சூழ்நிலையில் நமக்கு உதவி செய்வதற்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்க. நீங்கள் நெருக்கப்பட்டு எனக்கு இனி முடியவே முடியாது என்று சொல்லுகிற சூழ்நிலையிலையும் உங்களை தூக்கிவிட்டு இனி என்னால் பயணம் பண்ண முடியாது என்று நீங்கள் இதுக்கு மேலே என்னால் வாழவே விரும்பலை, நான் இதுக்கு மேலே என்னால் வாழ முடியாது என்று யோசிக்கிற உங்களை கூட உயர்த்தி திரும்பவும் வாழ வைத்து மேன்மைப்படுத்துகிற நல்ல தெய்வம் ஆண்டவராய் இயேசு. அந்த தெய்வத்தை உறுதியாய் பற்றி கொண்டு பின்பற்ற இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. அவர் உங்களை திடப்படுத்துவார், தைரியப்படுத்துவார். சோர்ந்து போகாதீங்க, ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நாளில் நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி. மனம் சோர்ந்து போய் யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அவர்களை தைரியப்படுத்தி இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொன்ன வசனத்தின்படி பிள்ளைகளை ஆண்டவர் வல்லமையாக கிருபையாக பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.